என் குடும்பத்துல என் தாயார் மறுத்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் டாக்டர்கள். வீட்டு ஆஸ்பத்திரியில வச்சு ரோஜனை வீட்டுல வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட என் தாயாரை இயேசு சுகப்படுத்தினார். அப்படிப்பட்ட தாயாருக்கு ஒரே நிமிஷம் பேரை சொன்னார், பேரை சொன்னார். அந்த இவ்வளவு பெரிய கட்டி, எவ்வளவு பெருசு, 4 மாசமாக சாப்பிட முடியாது. அன்றைக்கே அம்மா சாப்பிட்டாங்க, அன்னைக்கே சாப்பிட்டாங்க. இருந்த இடம் தெரியாமல் போச்சு. இறந்த என் சகோதரி ஆண்டவர் எனக்கு உயிரோடு தந்தார். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம். இந்த இயேசுவை நான் பேசாமல் இருக்க முடியுமா? இந்த இயேசுவை நான் சொல்லாமல் இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இதே அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்று எண்ணினால் நான் இன்றைக்கு காலையில் அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். நம்பிக்கையோடு யோசிப்பாரு. இது நான் சொன்ன 2 சாட்சி. என்ன சொல்ல நிறைய சொல்லிருக்கலாம், நேரம் போதாது. அவ்வளவு நன்மைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கள் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார்.